ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்ட்டா அந்த 325, 326ன்னு வந்துட்டு ஒரு ரிவர்சல் கொடுக்கலாம். அதனால அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கேர்ஃபுல்லா மீன்ஸ் என்ன? ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. அதனால இத வந்து நம்ம லிஸ்ட்ல வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜீல பொறுத்தவரைக்கும் 127.5 வரைக்கும் போகலாம். மணி வந்து 10 மணி தான் ஆகுது. அதனால இது எந்த அளவுக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணுதுன்னு தெரியல நமக்கு. நம்ம ஜீல பொறுத்த வரைக்கும் 128.3 இவ்வளவுதான் இருக்கு. இதுக்கு அடுத்து வந்து ஃபுல்லா ஓப்பன்ல தான் இருக்கு. அது தாராளமா அப்பர் சர்க்கியூட் வரைக்கும் கூட போகலாம். வால்யூமும் நல்லா ஜெனரேட் பண்ணிட்டு வராங்க. 40. ஸோ அதனால ஜீலோட லெவல்ஸ் வந்து இதுதான். அதனால இதையும் வாட்ச் பண்ணிக்கலாம். அது நடுவில் இந்த இது மட்டும் இல்லைன்னா சூப்பராக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க, அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அந்த சில பேர் யாருன்னா நான் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த MBEL இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது நம்மக்கிட்ட? இதுவும் வந்து IPOல வந்த ஸ்டாக் தாங்க. இதுக்கும் நோ ரெசிஸ்டண்ட்டே கிடையாது. ஸோ மொத்தத்துக்கு வந்து ஒரு ஓவரால் ஹை வந்து இந்த 500ங்கிற ப்ரைஸில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறமா வந்து இந்த 484 இதுலேயே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் வந்து 480 ரிவர்சலுக்கு சான்சஸ் இருக்குது, வாட்ச் பண்ணலாம். லைவ் ட்ரேட் படி வந்து இதில் என்ட்ரி எடுத்துடலாம், ஒன்றும் தப்புலாம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் EIEL நான் ரொம்ப ஆர்வமாக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஸ்டாக்கு. இந்த டே கேண்டில் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டில் இருக்கா, இந்த டேலேயே வந்து மேலே போக வேண்டியது, ஆனால் அப்படி கீழே வந்துட்டான். இதனால தான் நான் ஸ்விங்கை வந்து நான் சம்டைம்ஸ் இல்லை பல நேரங்களில் வெறுப்பேன். எனக்கு ஏன்னா ஸ்விங் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் வந்து நியூஸ் பேஸ் அது இருக்கிறதுனால நமக்கு வந்து கடுப்பாகுது. ஓகே, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 292 அந்த லெவல் வரைக்கும் போக நிறையவே சான்ஸ் இருக்குது. பவர் வந்து பிரேக் பண்ணணும், 275 பிரேக் பண்ணணும், பண்ணிச்சுன்னா ஒரு 292 வரைக்கும் போகலாம். வெயிட் அண்ட் வாட்ச். அடுத்து பாம்பே டையிங். பாம்பே டையிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஆகணும். அடுத்து இதுதான் என்னுடைய லெவல். ஓகேங்களா? ஸோ அதனால் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கோல்டியம், என்னுடைய ஒன் ஆஃப் த ஒரு ஃபேவரட் ஸ்டாக்கு. எனக்கு தலை வந்தாலே அப்பர் சர்க்கியூட் தான் போவாப்ல. லாஸ்ட்டாக கூட இந்த டேயில் போச்சு, இந்த பேர் இது இல்லை. டேட் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி மூவ்ஸ்லாம் வந்தாலே பயங்கரமாக போகுங்க. கரெக்டான என்ட்ரி டேவாக இருக்காங்க பாருங்கள். ஓப்பனிங்லேயே அப்பர் சர்க்கியூட்டு சொந்த பேருக்கான் பார்த்தீங்களா? இந்த 2 நாள், இந்த 2 நாளுமே இந்த நாளில் நான் என்ட்ரி எடுத்தேன். இந்த டேட் தான் நான் அந்த ப்ரீவியஸ் டே ஆர்டர் பிளேஸ் பண்ணுற அந்த மெத்தடு நான் ஃபாலோ பண்ணனால நல்லா ஞாபகம் இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட், ரொம்ப பிடிக்கும். வந்தாலே அழகாக போகும். ஓகே, இன்றைக்கி நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 408 அப்பர் சர்க்கியூட் 435. நானூற்றி 8 இவ்வளோதாங்க. அதுக்கடுத்து நேராக அப்பர் சர்க்கியூட் தான் 435 இருக்கா. என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆனால் தான் நம்ம என்ட்ரியா இல்லையானே நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் PTCIL இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும். 15,000 இது வந்து பிரேக் பண்ணணும். அலர்ட் போட்டு வச்சுக்கிறேன், சப்போஸ் ஆச்சுன்னா சொல்கிறேன். அதெல்லாம் பெரிய ஸ்டாக்காக நிறைய பேர் உள்ளே வரமாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். GPL இது ஒரு நல்ல என்ட்ரி. இது வந்து 399 வந்து பிரேக் பண்ணணும். 400 பிரேக் பண்ணுங்க, ஓப்பனாக சொல்லணும். 400 415 வாய்ப்பு இல்லை, விட்டலாம். இஸ்மோ காலையிலேயே முடிஞ்சுது, ஆர் சிஸ்டமும் காலையிலேயே முடிஞ்சுது.
டிசிஎக்ஸ் இந்தியாவும் வந்து நம்ம காலையிலே முடிச்சு விட்டாங்க. அதனால் இப்போதைக்கு இருக்க நிலவரத்துக்கு வந்து இதுதான். அடுத்து டெக்னோ ஈன்னு ஒரு ஸ்டாக் வந்துருக்கு. இதுவும் எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்டாக் தான். எனக்கு கொஞ்ச நாளாக பயங்கர ப்ளே நடக்குது. டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த 1610 வந்து பிரேக் பண்ணணும். ஸோ பண்ணிச்சுன்னா நம்ம என்ட்ரிக்கு கன்சிடர் பண்ணலாம். அது வரைக்கும் கிடையாது. ஓகேங்களா? இப்போதைக்கு காலையில் ஸ்டேட்டஸ் வந்து இதுதான். அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ அடுத்து இந்த டேட்டா மேட்ரிக்ஸ் பார்த்தாங்க. ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. ஒரு 1000 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு 1100 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. பிரேக் பண்ணணும். எனக்கு லிவரேஜ் கொடுக்குறானா? லிவரேஜ் இல்லை. நல்லா இருக்கானா? அடுத்த 2 ஸ்டாக் வந்துருக்கு. ஓனா பார்ப்போமா? மீடியா அசிஸ்ட். ஸோ மீடியா அசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் 580 இதை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த நேராக மேலே தாங்க சூப்பராக போயிட்டுருக்கான். 580 கண்டிப்பாக பிரேக் பண்ணணும். ஸோ பண்ணிச்சுன்னா நேராக வந்து 625. அடுத்து தலைவரா 54 அப்பர் சர்க்கியூட் கம்மி, அதனால கிடையாது. ஓகேங்க, இவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இது எதுக்கும் சேஃபாக ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்ஸு OLDM இந்த டேட்டா மேட்ரிக்ஸ் இப்போவே பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்குங்க. 992லேயே நமக்கு என்ட்ரி கிடச்சிது. ஸோ என்ட்ரி இருந்தால் இப்போவே 2% ப்ராஃபிட் வந்து வந்திருக்கும். மீடியா அசிஸ்ட், கோல்டிஎம், பாம்பே டையிங். வேறு யாருமே பிரேக் பண்ணல. டேட்டா மேட்ரிக்ஸ் தான் 1025 பிரேக் பண்ணால் தான் அடுத்த என்ட்ரியாக இருக்கும். ஓகேங்க, மறுபடியும் நமக்கு வந்து ஒரு ஐபிஎல் வந்த ஸ்டாக் ஒன்று வந்திருக்கு. இது அவர் பிரேக் பண்ணுது. அதனால் இந்த 355 பிரேக் பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை இருக்குல்ல 360 ஒரு ரெசிஸ்டண்ட்டாக செயல்படலாம். அதனால் இது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு எஜுகேஷன் பர்பஸ்க்கு வாட்ச் பண்ணிக்கலாம். இது ஏன் நான் அவாய்ட் பண்ணுறேன்னா அப்பர் சர்க்கியூட் 10% தான். அந்த ஒரே காரணம் தான். வால்யூமும் ஒன்றும் அப்படி ஒன்றும் சிறப்பாலாம் இல்லை. ஓகேங்க, இப்போ ஒரு ஸ்டாக் பார்த்தேன், இந்த ஜென்டெக்கு. இது வந்து இங்கே பாருங்கள் ஃபுல்லாக விழுந்து இப்போ மேலே வந்து எழுந்து வந்துட்டு இருக்கான். 1500 பிரேக் பண்ணிச்சுன்னா சூப்பராக மேலே போகும். இன்ட்ராடேலேயும் நமக்கு அவர் வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா இதோட அப்பர் சர்க்கியூட் வந்து 1492 தான். அதனால் இப்படிப்பட்ட ஸ்டாக்லாம் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா அதில் ஒரு கண் வச்சுக்கோங்க. அது வந்து நமக்கு என்ன சொல்கிறது, உஷாராக இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து ரிஜெக்டட். ஓகேங்க, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஐபிஎல் வந்த ஸ்டாக்கு வந்து 7 மாதம் ஆச்சு. இது வந்து ஹவர் பிரேக் பண்ணுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸே இல்லை. ஸோ அடுத்த நேராக அப்பர் சர்க்கியூட் தான். அதனால் இது வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ராடேயில் அது பிரேக் அவுட் ஆகணும். ஆனால் தான் நம்ம என்னன்னு சொல்ல முடியும். ஓகே, இது வரைக்கும் போக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதையும் என்னோடய லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் பிரேக் அவுட் நடக்கணுமே, அதான பிரச்சனை. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 540 அதாவது இந்த 540 பிரேக் பண்ணால் ஓகே. ஸோ இது வரைக்கும் ரெசிஸ்டன் இருக்குது. ஸோ என்ட்ரி எடுத்துருந்தா நம்ம இங்கே எடுத்துருக்கணும். 513 டு 540 நல்ல மூவ் தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 560 ரெசிஸ்டன்ட் இருக்குது. இந்த மாதிரி குழப்பமான ஸ்டாக்கை நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கியூ பவர் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா. எனக்கு லிவரேஜ் கொடுக்க மாட்டாங்களே நினச்சேன். ஏன்னா இதேமே ஐபிஎல் வந்த ஸ்டாக்கு 3, 6, 7 மாதம் ஆச்சு வந்து. கியூ பவர் 912 வரைக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நல்லா தான் இருக்குது. அப்பர் சர்க்கியூட் தாங்க 912.
அப்படிங்கும்போது ஒரு 892 வச்சுக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணிப்போம். ஆனால் என்ன இவன் வந்தாலே கடுப்பாக இருக்கும். இதுவும் பிரேக் பண்ணுது. ஒரே கேண்டில் போகுது பார்த்தீங்களா அந்த ஸ்டாக். அதான் நேற்று போச்சுல்ல. பார்ப்போம் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம். வேற யார் நம்ம இதில் பிரேக் பண்ணியிருக்கா? ஆப்பர் டேட்டாமேட்டிக்ஸ் பிரேக் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம 1025 சொன்னோம் இல்லையா, 1025 இன்னும் பிரேக் பண்ணல. கோல்டையும் பிரேக் பண்ணல. ஜீல் இப்போ தாங்க வருது. ஜீல் பிரேக் பண்ணிருச்சா? பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ ஃபர்தராக மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா சில ஸ்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மார்க்கெட் ட்ரெண்டு பெருசாக கன்சிடர் பண்ணாது. நெக்ஸ்ட் இந்த ஐடியா ஃபோர் ஸ்டாக் பார்த்தேன். இது வந்து 496. ஸோ 500 பிரேக் பண்ணிச்சுன்னா என்ட்ரிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் வந்து இந்த ஒரே கேண்டில் போதா, இதுதான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. பார்க்கலாம் இதனுடைய டார்கெட் வந்து இது பிரேக் அச்சீவ் பண்ணுதா இல்லையா அப்படின்னு. ஏன்னா இந்த ஐடியா ஃபோர்ஜும் இந்த ப்ரீமியர் எக்ஸ்க்ளூசிவ்ஸ் ஓகே ஐடியா ஃபோர்ஸ் இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். இவனுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. நம்ம காலையிலே அலர்ட் போட்டு வச்சோம் இந்த ஜிபிஐஎல் ஸ்டாக். ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா 233 243 தான் அதிகபட்சம் மூவ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 259. இது வந்து என்ன பண்ணலான்னா சாயங்காலம் என்ன ஆகிடுன்னு பார்ப்போம். இல்லைனா என்ட்ரி எடுக்கவே மாட்டேன். ரிஸ்க் ரிவார்டு தாங்க மேட்ரு, வேறு ஒன்றுமே இல்லை. எவ்வளோனா நல்லா போட்டோம். இந்த பாராசிவை பொறுத்த வரைக்கும் அப்பர் செக்யூரிட்டி ரொம்ப கம்மி. ஸோ அதனால் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஜீல் என்ன பண்ணுது அப்படியே நிற்கிது. 123 பிரேக் பண்ணியிருக்கணும். ஸோ நான் என்ட்ரி எடுத்திருந்தால் 123 இன்னும் நமக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகலை. ஸோ 123.1 வந்து பிரேக் பண்ணணும். இந்த அப்போலோங்கிற ஸ்டாக் வந்து இந்த 226 என்ட்ரி. இப்போ வந்து அதனுடைய டார்கெட் வந்து அதை அச்சீவ் பண்ணிருச்சு. 234 ஆல்ரெடி 14%. இதுக்கு மேலே இதெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. இது சும்மா சின்ன ஒரு மூவ். ஒரு 4% பிடிக்கணும்னா இதை வந்து என்ட்ரி எடுத்துருக்கலாம். இந்த மாதிரி ஒரே கேண்டில் போகிறது மூவ். ஒலட்டைல் பார்த்தீங்களா? ஹை பாருங்க 548. ஸோ 541 எவ்வளோ குயிக்காக மேலே போயிட்டு வருது. அடுத்து யாரப்பா? இல்லை ஓகே. ஸோ அடுத்து இந்த கேஆர் 936 வந்து இது பிரேக் பண்ணணும். பண்ணிச்சுன்னா நம்ம என்ட்ரி கன்சிடர் பண்ணலாம். இங்கே பாருங்க பிரிமி மேலே எங்கேயும் போயிட்டு பயங்கர வாலட்டைலாக இருக்கு. டேட்டாமேட்டிக்ஸ் பார்த்தீங்களா? நான் ஏன் ஃபஸ்ட் அவர் ட்ரேட் பண்ணக்கூடாது, அது ரிஸ்க்கு அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னா அது காரணம் வந்து இதுதான். கிட்டத்தட்ட நம்ம 992,000 என்ட்ரி எடுத்திருப்போம். இப்போ அங்கே எடுத்திருந்தால் கூட ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸோ ஹவர் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலுமே வந்து 1016 1018 ஓகேங்களா. 1025 பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா ஃபுல் ரிவர்ஸு. டிஎம் மார்க்கெட் ஒன்று நீங்கள் நெகட்டிவ்ங்க, அதனால தான் எல்லாமே டல்லாக இருக்குது. ஸோ எம்பிஏஎல் பிரேக் பண்ணியிருக்கு. போகுதான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் யார்? அவன் 154. எல்லாமே ரெசிஸ்டண்டாக தான் என்னங்க பண்ணுறது. இந்த ஐடியா ஃபோர்ஜும் இந்த ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ரெண்டுமே பாருங்கள் வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். 526 ஹையே. இப்போ சப்போஸ் நம்ம ஒரு 520 என்ட்ரி எடுத்தது நம்ம நிலமை யோசிச்சு பாருங்கள். அப்படியே 509 வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து 2, 3, 4% வந்து அந்த பிரீத்திங் பாயிண்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த சீல் தான் சொல்லுவேன். ஸோ இது வந்து பாருங்கள் மேலே கீழே போகுது. ஒரு 1% தான் மேலே கீழே மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஸ்டாக் தான் சேஃப். அதை என்றைக்குமே பார்த்துக்கோங்க. ஒரே கேண்டில் மேலே போகக்கூடாது. அதில் வந்து மாட்டிப்போம். அந்த கேண்டில் வந்து கொஞ்சம் கூல் டவுன் பண்ண விட்டுட்டு
அடுத்த கேண்டில் போகிறது பெஸ்ட்டு. இது MBEL இது கூட ஓகே. ஸோ இதுவும் அடுத்து போயிட்டு இருக்கு. வேற அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லட்டுமா? ரொம்ப ரீசெண்டாக நடந்தது தான். இந்த ஓலா தான். இவங்க பாருங்க, இந்த ஒரே கேண்டில் மேலே போயிட்டு அப்படி கீழே வந்து இது கீழே வந்து திருப்பி மேலே வந்து போதான். ஸோ அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், அந்த ஒரு கேண்டில் அப்படியே விட்டுறணும். அதுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா அதில் வேணால் நம்ம என்ட்ரிக்கு கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்படி தான் ட்ரேட் பண்ணணுமே தவிர அதில் போயிட்டு மாட்டிக்க கூடாது. இந்த கியூ பவர் சொன்னா எனக்கு இது ஆகாத ஒரு ஸ்டாக்குங்க. ஓகே, இப்போ 790 என்ட்ரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஷைலி இந்த ஸ்டாக் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணேன். பட் வந்து என்ன ஆச்சுன்னா எனக்கு அப்படியே ஓபிஎஸ் அப்படியே ஆஃப் ஆகி இதாகிருச்சு. ஸோ மறுபடியும் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஷைலி வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டு இல்லைங்க. ஸோ 2300 வரைக்கும் சூப்பராக போகும். ஓவரால் ஹை வரை இது பிரேக் பண்ணுது. அதனால் இது என்னுடைய இன்றைக்கி டாப் ஃபஸ்ட் ரேங்க்னா நான் ஷைலிக்கு தான் கொடுப்பேன். போகுதான்னு பார்ப்போம். மற்றபடி காலையில் இவனை தான் பெருமையாக பேசினேன். கோல்டியம் ஜியில் வர ஸ்டாக் எல்லாமே சூப்பராக போகும்னு செஞ்சிட்டான். ஏஎல் எம்பிஎல் ஜீல் இப்போ தான் மறுபடியும் மேலே வருது. ஆல் டைம் அவ்வளோதான். ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுன்னு பார்த்தா அது கீழே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நமக்கு வாட்ச் லிஸ்ட்டில் மெயினாக இருக்குது ஷைலி மட்டும்தான். மற்றபடி இந்த ஐடியா ஃபோர்ஸில் எனக்கு ஐடியாவே இல்லை. இந்த இதெல்லாம் வந்து ஹெவி ஒலட்டைலுங்க. இதில் நம்ம எங்கே போய் என்ட்ரி எடுக்க? ஒருவேளை என்ட்ரி எடுத்திருந்தால் வெயிட் வேணால் பண்ணிட்டு இருந்துருக்கலாம். இங்கே பாருங்கள், கேஆர்என் ட்ரிகர் ஆகிட்டான். ஒரு வேளை நம்ம 900 என்ட்ரி எடுத்தோம்னா 938 ஒரு 3.5% வந்து இது வரைக்கும் ரிட்டர்ன் வந்திருக்கும். பட் வந்து மணி என்ன 11 ஆச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இந்த கேஆர்என் ஒரு 950 தாண்டுதான்னு பார்த்துக்கலாம். அதான் சேஃப் என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். இதுக்கடுத்து நேரம் 1020 தாங்க. ஸோ இதுக்கடுத்து இடையில அவன் ரெசிஸ்டண்டே இல்லை. நான் எப்போவுமே சொல்கிறேன், ஒரு குழப்பமாக இருக்குது, ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரி எடுக்கணுமா வேண்டாமா டவுட் இருந்தாலே என்ட்ரி எடுக்காதீங்க. அதையும் தாண்டி நீங்கள் என்ட்ரி எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ரிஸ்க் எவ்வளோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. பயப்படாதீங்க. அது வந்து லாஸு தான் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போங்க. ஸோ உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். இந்த ஜிபிஐஎல் பார்த்தீங்கல்ல, ஸோ அதோட டார்கெட் அங்கே தொட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சா. இதுக்கடுத்து மேலே போகுமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. பட் உங்களுடைய எக்ஸிட் பாயிண்ட் வந்துச்சுன்னா மறக்காமல் எக்ஸிட் பண்ணிடுங்க. ஏன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே சாப்பிட்டு போயிடும். மார்க்கெட் நல்லா இறங்கிட்டு இருக்குங்க. ஸோ இப்போதைக்கு டாப் பர்ஃபார்மர் கேஆர்என் தான். 950 அவர் பிரேக் பண்ணிட்டாருன்னா இன்றைக்கி மேலே போக நிறைய சான்சஸ் இருக்குது. கேஆர்என் பிரேக் பண்ணிடுச்சிங்க 950. ஸோ கேஆர்என் என்டர்டு தான். அடுத்து வந்து ஷைலியும் மாஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதா. ஸோ செகண்ட் ரேங்க் கேஆர்என் கொடுப்பேன், ஃபஸ்ட் ரேங்க் ஷைலி கொடுப்பேன். கேஆர்என் வந்து 940 என்ட்ரி எடுத்துருக்கலாம். பட் அது இந்த ஒரே கேண்டில் வருது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் ஒரு பயம், வேறு ஒன்றும் இல்லை. சூப்பர் அப்படி நிற்கிது. MBEL கொஞ்சம் ஹோப் இருக்குது மேலே வரும்னு, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜீல் மேலே வந்துட்டுருக்கு. ஓகே, இந்த ROH அழகாக பிரேக் பண்ணி மேலே போய்கிட்டு இருக்கா. ஓகே, அதாவது கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேடராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த என்ட்ரி வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ நான் 485 வந்து என்ட்ரி ஆகிருக்கணும். ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபுல் அப்பர் சர்க்கியூட்டுக்கு போகிற வரைக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 500 509 ரொம்ப ஹை ரிஸ்க் என்ட்ரிங்க அது. இதை நீங்கள் எடுப்பீங்களா மாட்டிங்களா பார்ப்போம், நம்ம டார்கெட் ரீச் பண்ணுறா இல்லையான்னு. இந்த ROH அடுத்தடுத்து மேலே வந்துக்கிட்டே இருக்கு. நான் என்ன பண்ணுறேன், இந்த சார்ட்லாம் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சிஸ்டம் வந்து என்னென்னா இந்த குரோம் ப்ரௌசர் நிறைய ஓப்பன் பண்ணால் ஒரு மாதிரி ஹேங் ஆகுது. அதனால் எல்லா ஸ்டாக்குமே நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். நம்ம ஒன்றா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் வேறு யார் இருக்கா ROH. இந்த ஒலக்டான ஒரு ஸ்டாக் இப்போ வந்துச்சு.
1610 பிரேக் பண்ணோம். 1660 சின்ன டார்கெட் தான். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ண முடியாது. ஷைலி அப்படியே போய்கிட்டு இருக்கு. கேஆர்என் மறுபடி பழையபடி கீழே வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரே கேண்டில் போகிறதுலே தான் பிரச்சனை. பட் கேஆர்என் இன்னும் ஹோப் இருக்குது, போகுதான்னு பார்ப்போம். ஆக்சுவலி என்ட்ரி பாயிண்ட்ஸ் வந்து இந்த 936 இங்கே தான் என்ட்ரி. இதுலேருந்து 2% கீழே வரக்கூடாது. வந்துச்சுன்னா அவ்வளோதான். நான் லைன் கூட மார்க் பண்ணிக்கிறேன். 936 சொல்லியிருப்பேன். அடுத்து வந்து 950 தானே சேஃப்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஜீல் போய்கிட்டு இருக்கு, அப்படி ரிவர்ஸ் ஆகிட்டான். அதனால 480 என்ட்ரி, 476 இருக்கு, பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, ஏரியஸ் கிட்டத்தட்ட 13%. ஈவன் நமக்குலாம் என்ட்ரி கிடையாது. ஏன்னா வால்யூம் பாருங்க ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் நம்ம பெரிய ஃபண்டை வச்சு நம்ம ட்ரேடே பண்ண முடியாது. இதெல்லாம் அப்படியே டெலீட் பண்ணிக்கிறது சேஃப். யாருக்கிட்டையும் சொல்லாத ரகசியம் ஒன்று நான் சொல்கிறேன். மேபி இந்த வீடியோவோட ஒரு பார்ட்டை, இந்த பார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே அதிர்ஷ்டசாலி தான். நான் இது வரைக்கும் நான் பண்ண ட்ரேட்லேயே அதிக சக்ஸஸ் ரேட் எங்கே தெரியுமா இருக்குது? மணி வந்து இப்போ 11, 15. இதுக்கு மேலே எந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் நடந்து மேலே போதோ, ஸோ அங்கே தான் வந்து வின்னிங் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். 10 காலுக்கு பிரேக் ஆகி 11 மணிக்குள்ளே நிறைய போகிற ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், இதுக்கு அடுத்து நடக்கிற பிரேக் அவுட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் பழைய எந்த ஸ்டாக் வேணாலும் டேட்டா எடுத்து பாருங்கள், அதோடைய ஸ்ட்ராங்னஸே வேறு. மேபி நீங்கள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும், அதாவது கொஞ்சம் பர்சன்டேஜ் மிஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கலாம். பட் இதுக்கு அடுத்து நடக்கிற பிரேக் அவுட் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த சுலா என்ன கதை? ஏன் நம்ம ஒன்றும் போடாமல் வச்சுருக்கேன். 278 279 பிரேக் பண்ணோம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டாக் ஏதாவது இப்போ பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அது ஒரு மூமெண்ட் பயங்கரமாக இருக்கும். இது கேஆர்என் 960. ஸோ இந்த 960 பிரேக் பண்ணுச்சுன்னா இது சேஃபர் என்ட்ரியாக நான் கன்சிடர் பண்ணுவேன். ஷைலியுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னதான் அதுக்கு ரேங்கிங் கொடுத்தாலுமே 2111 2111 வந்து அது பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் ஃபர்தராக மேலே போகும். ஏன்னா 20% போகிறவன் நின்று போவான். ஒரே இதில் போச்சுன்னா அது கொஞ்சம் ரிஸ்க் தான். ROH அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து அதில் வச்சிருக்கிறது வேஸ்ட்டு தான். ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஓகே. அப்போலாம் மூவ் ஓவர். நெக்ஸ்ட் ஸ்வான் எனர்ஜி. இந்த பிரேக் அவுட் ஆகுதா? இது மட்டும் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். எஸ் 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 500 வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. முதல்ல 500 போட்டோம், அதுக்கடுத்து நம்ம அதுக்கடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ 500 அடுத்து 500 பிரேக் பண்ணுச்சுன்னா 517. ஓகேங்களா? அதனால இதுதான் வால்யூமோடு போகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் ஸ்டாக் வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஸ்வான் எனர்ஜி மேலே வந்துருச்சா? அவ்வளோதான், இதோட இது மூவ் ஓவர். ஏன்னா 495 இட்ஸ் அ குட் மூவ். 900 ரெசிஸ்டன் இருக்கிறதுனால இதுக்கடுத்து நான் இதை கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ எக்ஸிட்டட். அட் த சேம் டைம் ஏரியஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ என்ட்ரி எடுத்திருந்தா 421 எடுத்துருக்கணும். ரிஸ்கி என்ட்ரி 450 வந்து எக்ஸிட்டு. அதுக்கு முன்னாடி எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே ரொம்ப ரிஸ்க் தான் இது. நானா இது வேண்டாங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன், ஏன்னா வால்யூமே இல்லை. அதே மாதிரி ஐடியா ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பர்ஃபெக்டாக 500 எடுத்திருந்தோம்னா இது ஓகேவான ஒரு என்ட்ரி. இல்லை 510 520 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு இருக்கும். இன்னும் மேலே தான் போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவல் என்ட்ரி வந்து 500 எடுத்துருக்கணுங்க. அடே ஷைலி, உனக்கு நான் ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் கொடுத்து வச்சிருந்தேன், நீ என்னால் எப்படி பண்ணிட்டு இருக்குங்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருக்கு. 2125 பிரேக் பண்ணால் சேஃப். பட் இருந்தாலுமே நம்ம இங்கே என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் சின்ன ஸ்டாப் லாஸ் தான். ரிவர்ஸ் ஆனாலுமே கவலை இல்லை, ஆனால் ஆகக்கூடாது. அது மேலே தான் போகணும். பார்ப்போம். கியூ பவரும் மெல்ல மெல்ல மேலே வந்துகிட்டு இருக்கு. பார்க்கலாம். இவன் என்னோட எதிரி, பட் இன்னைக்கு என்ன காப்பாற்றினான்னு பார்ப்போம். நல்லபடியாக நம்ம எம்பிஇஎல் எம்பி கொஞ்சம் மேலே வருது. ஸோ அப்படியே போகட்டும். ஏன்னா நல்ல ஸ்டாக், ரெசிஸ்டண்ட் இல்லை வேற, அவ்வளோதான்.
ஓகேங்க, கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன். அந்த சம்பவம் வந்து சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலாக என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 125 மேலே வரைக்கும் போக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மற்றபடி வந்து வேற யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறா? ஏரியஸ் பார்த்தாச்சு, ஆர்ஓஹெச். அடுத்து கேஆர்என் இறங்கிருச்சு. ரொம்ப நம்பினேன் கேஆர்என், இருந்தாலும் பார்க்கலாம், ஹோப் இருக்கு. அடுத்து 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 ஜீல் அடுத்தடுத்து மேலே வந்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஷைலி, நல்ல வேலை காப்பாற்றிடும், நம்ம மானத்தை காப்பாற்றிடும். இன்னைக்கு ஷைலி மேலே வரணும், எனக்கு வந்தே ஆகணும். ரொம்ப இதாக இருக்கேன். ஸோ கியூ பவர் அப்படியே நிற்கிது. அவ்வளோதான், வேற எதுவும் ஸ்டாக்ஸ் இல்லை. ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம். தானி வந்து அலர்ட் பார்த்தாங்க, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. இது வந்து 68.8 வரைக்கும் போகலாம், பட் ஒரே கேண்டில் போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிசிஎல். $121. ஸோ இவர் வந்து 121 பிரேக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஐஎல் நம்ம காலையில் ஆல்ரெடி பார்த்தோம், மறுபடியும் ஒரு அலர்ட் வந்திருக்கு. என்ன சொல்லுது ஜிபிஐஎல்? ஓகே, 244 இது வந்து பிரேக் பண்ணணும். பண்ணிச்சிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் எதுவும் ஆகுதான்னு பார்க்கலாம். அப்படி அதாவது என்ன மேட்டர்னா, இப்போ நீங்கள் வந்து 240 என்ட்ரி எடுத்துட்டீங்க, அது நேரம் இங்கே பாருங்க 232 வரைக்கும் ஸ்டாப்ல செட் பண்ணிட்டு திருப்பி மேலே போயிருக்கு. இதுதான் அதில் நடந்திருக்கு. ஸோ தானி மட்டும் நான் சரி ஆட் பண்ணிக்கிறேன். அதர் ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஏரியஸ் வந்து கம்ப்ளீட்டாக மேலே போயிடுச்சு பார்த்தீங்களா. ஆனால் இப்போ வால்யூம் நல்லா வந்திருக்குமே, இப்போ தான் வருது. ஸோ ஆர்ஓஹெச் அவ்வளோதான். அப்பெல்லாம் பொறுத்த வரைக்கும் கேண்டில் உங்களுக்கு ரொம்ப பெரிய கேண்டில் மாதிரி தெரியும். நான் அந்த அப்பெல்லாம் வந்து எனக்கு காலையிலேயே பார்த்தேங்க. என் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 212 இந்த ஜோன்லேயே. ஸோ வந்து 212 225 ஒரு என்ட்ரி, அது வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. அதுக்கடுத்து 226 டு 240 236 வரைக்கும் போயிட்டு இப்போ தான் வந்து டார்கெட் ஹிட் பண்ணுது. இதுதான் எக்ஸிட் பாயிண்ட். ஓகேங்களா, இதுக்கடுத்து வந்து ஆல்ரெடி 16% ஆகும் ஆகாதான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஐடியா ஃபோர்ஸ் மறுபடியும் மேலே வந்துகிட்டு இருக்கு. நம்ம 500 என்ட்ரி எடுத்தோம்னா அது ஒரு பர்ஃபெக்ட் என்ட்ரியை கன்சிடர் பண்ணலாம். கேஆர்ஆனும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்வான் வந்து என்ட்ரி ஓவர். ப்ரீமி நிற்கிது, இன்னொரு 5 நிமிஷத்தில் ஸ்டாப் லாஸ் போட்டலாம். ஜிபிஐஎல் பார்த்தாச்சு. ஜீல் என்னடா ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. 123 என்ட்ரி, ஒரு 50 பைசா இறங்கியிருக்கு, அவ்வளோதான். சம்பவம் பண்ணுதான்னு பார்ப்போம். ஸோ ஷைலி அப்படியே நிற்கிது, மேலே வந்துகிட்டு இருக்கு. இவரெல்லாம் பிரேக் அவுட் ஆகலை, இதுவும் பிரேக் அவுட் ஆகலை, இதுவும் பிரேக் அவுட் ஆகலை. கியூ பவர் எப்பா மேலே வருது ஒரு வழியா. அடுத்து பாம்பே டையிங், எலக்ட்ரா வாய்ப்பு இல்லை, ஆட்டோமேட்டிக்ஸும் வாய்ப்பு இல்லை. தானி தாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் கேண்டில் இது பிரேக் அவுட் ஆனால் தான் நம்ம பர்ஃபெக்ட் என்ட்ரி கரெக்டாக இருக்கும். ஸோ 64.1 இருக்கு ஹை. அப்படிங்கும்போது நம்ம என்ட்ரியும் வந்து இங்கே தான். ஓகேங்களா, இது பிரேக் ஆச்சுன்னா இந்த ஜோன் வரைக்கும் போகலாம். இப்போதைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து தான். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து இந்த பாலிமெட். இந்த பாலிமெடிக்கு ஒரு ஸ்டாக் வந்து என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன். இது ஒரு ஃபன்னி ஸ்டோரிலாம் எனக்கு உண்டு. அதாவது இந்த போனஸ் ஸ்டாக் வந்து டிவிடெண்ட் போனஸ்லாம், நான் போனஸ்லாம் என்ன நினச்சிக்கிறேன்னா 2000 ரூபா ஸ்டாக்னா அப்படி இன்னும் 2000 ரூபா கொடுப்பாங்க போலன்னு சொல்லிட்டு இருக்கிற ஃபண்டெல்லாம் வாங்கி போட்டு, அது ஒரு 5 வருஷம் முன்னாடி 250 ரூபா, அந்த 280 ரூபா எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்கு. அதுக்கடுத்து தான் பார்த்தா ஸ்டாக் ஸ்பிளிட் மாதிரி நடக்குது, அப்படியே பாதி ஆகுது. பெருசாக லாஸ் இல்லை, பட் இப்படிலாம் வந்து காலங்கள் இருந்துச்சு. அதில் இந்த ஸ்டாக்கும் வந்து 2192. ஸோ இதுதான் அந்த பாலிமேட்டோட லெவல். இதை வந்து பிரேக் பண்ணால் மேலே போகணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஹெச்எல்இ. $550 இப்போதான் பிரேக் அவுட் நடக்குது. 530 பிரேக் பண்ணிச்சுன்னா 559 வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லெவல் இருக்கு. பட் இதில் இருந்தாலும் ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. இதில் வந்து வேணா ஒரு 1% வேணா ரிஸ்க் எடுக்கலாம். 530, 524.
பார்க்கலாம் இது எப்படி போகுதுன்னு. ஓகேங்களா, இந்த ஹப் டவுன் ஒரு ஸ்டாக் வந்திருக்கு. இது வந்து 365 ஒரு ரெசிஸ்டன்ட், 382 ஒன்று. எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ரிஸ்க் ரிவார்ட் படி இதில் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. நம்ம சைலி வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு இருக்கு, பார்ப்போம். தானியம் வந்து பிரேக் பண்ணிருச்சு. ஓகே, 68.5 வரைக்கும் வரலாம். அடுத்து பாலிமெடிக்யூரும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இதையும் வாட்ச் பண்ணுவோம். ஐடியா ஃபோர்ஸும் அடுத்தடுத்து பிரேக் அவுட் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த 527 பிரேக் பண்ணிச்சுன்னா சூப்பராக இருக்கும். பிரேக் ஆயிடுச்சுங்க ஐடியா ஃபோர்ஸு. நம்ம சைலியும் வந்து 2125 பிரேக் பண்ணிச்சுன்னா செம்மையாக இருக்கும், பார்ப்போம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 6250 இருக்கா, இது தாண்டின பிறகு தான் போகணும். ஆனால் வாலட்டிலிட்டி பார்த்தீங்களா 6100 5800 எவ்வளோ பெருசாக இருக்குது. ஏன்னா தான் இந்த லோ வால்யூம் ஸ்டாக்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கிறது. இந்த ஹெச்பிஎல் என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 830 மட்டும் பிரேக் பண்ணிச்சோம், ஃபுல்லாக அப்போ சர்க்கியூட்டுங்க, ரெசிஸ்டண்டே இல்லை. அப்புறமா வந்து அந்த தலைவன் என்ன கொடூரமாக மேலே வரான் பாருங்களேன். ஒரு 5 மினிட் போட்டு பார்த்தா ஃபுல்லாக ஒரு கேண்டில் மேலே போயிருக்காப்புல, கீழே வந்திருக்காப்புல, திருப்பி மேலே போகிறாரு. இது கண்டிப்பாக என்ட்ரி எடுக்க ஒரு தில்லு வேணாம். அதெல்லாம் என்ன மூவ் பாருங்களேன். இந்த இப்கா லேப் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன என்ட்ரிங்க. இது வந்து 1475 இது வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. ஸோ போதான்னு பார்ப்போம். அப்புறமா நம்ம தலைவன் பிரேக் ஆகிட்டான். 6250ங்க. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து பிரேக் ஆனால் தான் நான் என்ட்ரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்து ஒரு 6600 வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. ஆனால் எப்போ மூவை பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமாக இருக்குது. இதில் எதுவும் ஸ்டாக்ல நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிராஸ் இதெல்லாம் லோ வால்யூம் ஸ்டாக்கு, இதெல்லாம் ரிஜெக்டட். இந்த இப்கா லேப் வந்து என்ட்ரி கிடையாது. பட் இது மாதிரி சின்ன சின்ன ரிஸ்க் என்ட்ரிலாம் நீங்கள் எடுப்பீங்களான்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். கேஆர்என் பார்க்குறேன். கேஆர்என் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிரேக் பண்ண ரெடியாக இருக்குது. இந்த ஹை 960 958. ஸோ இப்போ வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா சூப்பர் மூவ் இருக்குங்க கேஆர்என்ல. நெட்வெப் ஸ்டாக் இப்போ தான் பார்த்தேன். இதோடைய ரெசிஸ்டை நான் ட்ராப் பண்ணுறேன். நீங்கள் எப்படி இதில் ட்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். 22 ஸோ இதுதான் இதனுடைய லெவல்ஸு. வால்யூம் ஓகே, ஸ்டாக் ஓகே, அப்போ சர்க்கியூட் ஓகே, கேண்டில் பிரேக் அவுட் கூட ஓகே தான். ரிஸ்க் ரிவார்டு தான் வந்து நமக்கு இங்கே அடிபடுது. வாட்ச் பண்ணுவோம், லேர்னிங் பர்பஸ்க்கு வச்சுக்கலாம். ட்ரேடராக நாங்கள் என்ட்ரி எடுக்க மாட்டேன். கேஆர்என் அவனுடைய பிளேவை காமிச்சிட்டான் பார்த்தீங்களா. ஹை வந்து பிரேக் ஆச்சா, பிரேக் ஆகலை. அப்படியே லோ வந்து பார்த்தீங்கன்னா 938 936 பிரேக் பண்ணிவிட்டு அவ்வளோதான், இது முடிச்சுட்டாங்க போல இருக்குது. 960 பிரேக் பண்ணாதாங்க என்னென்னு சொல்ல முடியும். அப்புறமா இந்த எம்பிஇஎல் இந்த ஸ்டாக்கும் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. ஐபிஓவில் வந்த ஸ்டாக்கு 494 வரைக்கும் போயிட்டு அப்படி ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து இதில் என்ட்ரி வந்து 478, எக்ஸிட் வந்து 475. ஒரு 1% கீழே தான் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மதியானத்துக்கு மேலே ஆச்சு. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட்டும் வந்து நெகட்டிவ் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட ஸ்டாக் வந்து அப்படியே ரிவர்சல் தான் காமிச்சுது. இந்த திடீர்னு ஒரு சடன் ஃபால் ஆகிட்டு தான் அப்படியே இது பண்ணுது. அப்புறம் ஸ்டைலி அப்படி நிற்கிது. இந்த பாலிமர் தான் பார்த்தேன். அவங்க பார்த்தீங்களா, எல்லாமே அந்த மார்க்கெட்டுக்கு வந்து என்ன சொல்கிறது, மார்க்கெட்டோட தான் போகுது. மார்க்கெட் இப்போ சடன் மேலே போச்சுன்னா நல்லாயிருக்கும். பார்க்கலாம், டே அண்டில் தெரிஞ்சுங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ சம்பவம் லோடிங் செம்மையாக வந்துகிட்டு இருக்குங்க.
130 மட்டும் பிரேக் பண்ணுச்சுன்னா இன்றைக்கி செம மூவ் இதில் இருக்குது. அதுபோக மற்ற ஸ்டாக் என்னென்ன பர்ஃபார்ம் பண்ணிட்டு குயிக்காக பார்த்துடலாமா. ஐடியா ஃபோர்ஸ் லோ பிரேக் பண்ணிருச்சு. ஸோ இது ஓவர், இது இந்த சைடு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எம்பிஏலும் வந்து அவ்வளோதான், லோ பிரேக் பண்ணிருச்சு. அடுத்து கேஆர்எனும் வந்து லோ பிரேக் பண்ணிருச்சு. இருந்தாலும் அது மேலே வரும்னு ஒரு ஹோப் இருக்குது. 960 பிரேக் பண்ணால் இருந்தாலும் அதை வந்து இந்த சைடு ஆட் பண்ணிக்கலாம். இவன் மேலே வந்துட்டு தான் இருக்கான், இவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜிபிஐஎல் என்ன ஆச்சு காலையில் இந்த கேண்டில் என்ட்ரி ஓவரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 244 தலைவர் வந்து பிரேக் பண்ணும். ஜீலும் லோ பிரேக் பண்ணிருச்சா? ஓ மை காட். ஜீலை பொறுத்த வரைக்கும் 123 என்ட்ரி, 122.2 வந்து எக்ஸிட்டு, ஒரு 0.7% வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஜீலும் க்ளோஸ். ஜிபிஐஎல் பார்த்தாச்சு. சம்பு வந்து சூப்பருங்க, மேலே 130 பிரேக் பண்ணிருச்சு, செம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு ஷைலியும் லோ பிரேக் பண்ணிருச்சா? உனக்கு போய் ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்தேன் பார்த்தியா, என் மனத்தை வாங்கிட்டியே ஷைலி. ஆனால் இது லாஸ் கிடையாது, ஏன் தெரியுமா? ஸோ ஷைலியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ட்ரி வந்து இந்த இடத்துல இருந்திருக்கும் 2060. ஸோ இப்போ இங்கேருந்து எக்ஸிட் ஆகும்போது ப்ராஃபிட்டில் தான் எக்ஸிட்டு, பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கலாம். அடுத்து சம்பவ் பார்த்தாச்சு. இது வந்து அவ்வளோதான், இதெல்லாம் ஆகவே ஆகாதுங்க. மீடியா சிஸ்டம் பிரேக் பண்ணல. சப்போஸ் அலர்ட் போட்டு வச்சுக்கலாம், சப்போஸ் பிரேக் ஆச்சுன்னா. இது பிரேக் ஆயிருக்குல்ல ப்ரோ, ஏன் பிரேக் ஆகலைன்னு கேட்டிங்கன்னா 573 இங்கே 575 வந்து பிரேக் பண்ணணும். ஸோ அது அலர்ட் போட்டாச்சு, பார்த்துக்கலாம். ஸோ ஆல் டைம் இன்னும் பிரேக் ஆகலை. ஆல் டைம் ஒரு அலர்ட் போட்டு வச்சுக்கிறேன், சப்போஸ் பிரேக் ஆச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணணும். இஐஎலும் பிரேக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. கியூ பவர் பரவாயில்ல வரோம். இவனும் வந்து பிரேக் பண்ணல, இவனும் நம்ம லிஸ்டே கிடையாது, பிரேக் பண்ணியிருந்தா தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஒலக்ட்ரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன சின்ன மூவு, இதனால் ஒலக்ட்ரா வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் 1610 அலர்ட் போட்டு வச்சுருக்கேன். நான் பிரேக் பண்ணுச்சுன்னா என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம்ல. டேட்டாமேட்டிக்ஸ் டெய்லி ஒருத்தங்க மாதிரி வந்துடுறான். நேற்று பிஓசிஎல், இன்னைக்கு டேட்டாமேட்டிக்ஸு, மொத்த லாஸுமே அதில் இறங்கிடும். ஸோ கோல்டியமும் வந்து அவ்வளோதான். தானி தாங்க காப்பாற்றுது. பாலிமெடிக்கவும் கீழே பாருங்கள், லோ பிரேக் பண்ணிட்டு திருப்பி மேலே வரான். இவனை என்ன சொல்கிறது? ஆனாலுமே இது 4% தான். இவர் தலைவரை பற்றி உங்களுக்கு தனியாக சொல்லணும்னு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு இதுதான் ஸ்டேட்டஸு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படியே ரிவர்சல் மாதிரி காட்டுது, பார்க்கலாம். இதெல்லாம் நம்ப முடியாது. இந்த பாலிமெட்டு அப்புறமா இந்த நெட்வொர்க் ரெண்டுத்துக்குமே பெருசாக டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. இது வந்து நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, இது நான் ட்ரேடராக நான் வந்து இதில் என்ட்ரி எடுக்க மாட்டேன், ஏன்னா ரிஸ்க் ரிவார்டு எனக்கு ரொம்ப கம்மின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா 63 2% ரிஸ்க்கு, 4% 1:2 ரேஷியோ தான் வருது. அதனால் இதில் வந்து நான் சொல்கிறதுல எனக்கு என்ட்ரி கிடையாது. பாலிமெண்ட்லேயுமே வந்து நான் என்ட்ரி எடுத்துக்க கூடாது. இதில் வந்து ரிஸ்க் கம்மி அப்படிங்கிறனால தான் வந்து நான் என்ட்ரி கன்சிடர் பண்ணேன். ஓகே, ஸோ அதனால் ரெண்டுத்துக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. ஏன்னா உங்களுக்கு டவுட் வரலாம் இல்லையா, அதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு என்னுடைய ட்ரஸ்ட்டு ஃபுல்லாக இந்த சம்பவம் மேலே தாங்க இருக்குது. அப்புறமா வந்து கேஆர்என் மேலே இருந்துச்சு, அவன் கெடுத்து விட்டான். ஓகேங்க, நேற்று நம்மளை ஏமாத்துச்சுல பிளாக் பக். ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து வருது. இப்போ வந்து திருப்பி இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம இப்போ கூட என்ட்ரி ஆயிடலாம். என்ட்ரி ஆகிட்டு ஸோ இது வந்து எஸ்எல், இது வந்து என்ட்ரி. எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா 722 வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா? இது ஸ்பெஷல் லிஸ்ட்டு. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் பிளாக் பக்.
இந்த பாலிமெடிக்யூர் வந்துச்சு பாலிமெடிக்யூர்னு வருது. இந்த நெட்வொர்க் வந்து என்னன்னா வால்யூம் வந்து நல்லா வெயிட்டாக போட்டு வந்திருக்குங்க. ஸோ அதை நான் சரியாக கவனிக்கல வால்யூமு. இப்போ தான் பார்க்குறேன். அதனால இந்த மூவ் வந்து இருக்குது. இப்போ வந்து மணி 1:35. ஸோ வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணி அடுத்து மேலே போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இது வந்து என்ட்ரி எடுத்துருந்துருக்கலாம். நான் வந்து ரிஸ்க் ரிவார்டு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் திருத்திக்கிறேன் நெக்ஸ்ட் டைம். கடைசியில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஸோ இந்த நெட்வொர்க் வந்து என்ட்ரி எடுத்துருந்துருக்கோம். ஸோ என்ட்ரி எடுத்திருந்தோம்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் தான். ரிஸ்க் ரிவார்டு கம்மின்னு சொல்லிட்டு சில நல்ல ட்ரேடையும் நம்ம மிஸ் பண்ணிடுவோம்ல. ஸோ அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இது. ஸோ 2250 இதுக்கடுத்து வந்து இதுக்கடுத்து ரொம்ப சின்னது தான். அதாவது ரிஸ்க் ரிவார்டு பார்க்கலாம். இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். மேம் நேற்று வந்து இந்த நவான் ஒரு ஸ்டாக் போச்சு, அதே மாதிரி இதுவும் போய்கிட்டு இருக்கு. வால்யூம் பயங்கர வெயிட்டடாக இருக்குங்க. ஏன்னா நான் சம்டைம்ஸ் வந்து ப்ரைஸுக்கும் அந்த பர்சன்டேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். சில டைம் வந்து அந்த வால்யூமுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். இப்போ வந்து எதுக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, அதான் பிரச்சனை. இந்த ஜிபிஐஎல் அதுக்கு மேலே பிரேக் பண்ணல. ஸோ 244 நான் அலர்ட் போட்டு வச்சுருக்கேன், அது வரல. அதனால் இது வந்து லிஸ்ட்டு மாற்றிக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சு போன லிஸ்ட்டில் நான் வச்சுருக்கேன். கடைசியாக இது ஒரு சைட் ரிவ்யூ பண்ணிக்கலாம். வேறு கியூ பவர் மேலே வருது, தானி எப்படியே போகுது. பாலிமர் இவனெல்லாம் நம்ப முடியாது, ஹையை பிரேக் பண்ணால் தான் உண்டு. பிளாக் பக் அப்படியே வருது. ஓகேங்க, பார்க்கலாம். ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண ரெடியாக இருக்குது. 325 பிரேக் பண்ண என்ட்ரி தான். ஆனால் இவன் போவானா அந்த எம்முன்னு ஒரு ஸ்டாக் ஆரம்பிச்சதில் அது மாதிரி இருக்கு. வெளியே வந்துடுவானான்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். 325 பிரேக் பண்ணுச்சுன்னா அது வந்து மேலேயும் போகலாம், அதை தொட்டுட்டு கீழேயும் வரலாம். அது ஒரு டேஞ்சர் ஜோனு. பார்ப்போம். அது ஏன்னா சம்டைம்ஸ் ரெசிஸ்டண்டாகவும் செயல்படும். இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு மேலே தான் போகணும். போச்சுன்னா நேராக அப்பர் சர்க்கியூட் தாங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 364னா ஒரு 35. ஓகேங்க, பிரேக் பண்ணிட்டான். மேலே போகணும், போய் தான் ஆகணும். போயிடுவானா பார்க்கலாம். 2 ஸ்டாக் என்ன ஆச்சரியப்படுத்திருச்சு. ஒன்று வந்து நம்ம நெட்வொர்க் ஒன்று. ஸோ நெட்வொர்க் வந்து 2300 பிரேக் பண்ணுச்சுன்னா 2400 போகும். அடுத்து வந்து இந்த ஃபோஸ்கோ பார்த்தோம் இல்லையா, ஸோ தான் 6250 இப்போ தான் பிரேக் பண்ணிச்சு. வாலட்டிலிட்டி இல்லாமல் அப்படியே மேலே போச்சுன்னா சூப்பராக இருக்கும். போகுதான்னு பார்ப்போம். வேறு யார் பாலிமெடிக்யூர் மடி மேலே வந்துட்டான் பார்த்தீங்களா, லோ பிரேக் பண்ணிட்டு. ஆல் டைம் ஸ்டாப் லாஸ் இட்டுங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த 325 அதை தொட்டுட்டு வந்து அவன் கொஞ்சம் ப்ளே பண்ணுவான். இந்த ஐபிஎல் உள்ள ஸ்டாக்கில் உள்ள பெரிய பிரச்சனை வந்து இதுதான். நமக்கு ரிஸ்க் இது கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். பட் ஓகே, பார்த்துக்கலாம். அதாவது இந்த 315க்கு கீழே வந்துச்சுன்னா இன்னும் கஷ்டம். நம்ம வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு இதை ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோன்னா கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்கும். பட் நம்ம பண்ண மாட்டோமே. இப்போ பாருங்க, நம்ம யாரை வேண்டான்னு சொன்னோமோ அவன் தாங்க பர்ஃபார்மன்ஸ் பட்டை கலப்புறான். என்ன சொல்ல என்று தெரியவில்லை. கேஆர்என் மறுபடியும் லோ பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் மேலே வரான். 960 பிரேக் பண்ண கேஆர்என் மேலே போவான். நம்ம இந்த சைடு கேஆர்என் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நெட்வொர்க் வந்து அப்பர் சர்க்கியூட் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஹை வெயிட்டட் வால்யூமு ப்ளஸ் வந்து இந்த ரெசிஸ்டரில் மதிக்கல அப்படின்னாலே அவன் பாட்டுக்கு மேலே போயிடுவான். பார்ப்போம் இவன் என்னதான் என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போம். இந்த 2308 மந்த்தில் ரெசிஸ்டன் இருக்குது, அதை மட்டும் உடச்சிட்டானோ சூப்பராக இருக்கும். அதாவது என்ன நடக்குது நான் சொல்லட்டுமா. இப்போ மணி 2 மணி ஆச்சு. 2:15 வரைக்கும் அந்த இங்கே வந்து ஒரு ஹையை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் சுற்றிட்டு திருப்பி அந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போவான் அப்படின்னு எனக்கு தோணுது. நடக்குதான்னு பார்க்கலாம். அட் த சேம் டைம் நம்ம தலைவரும் வந்து அப்படியே மேலே வராரு. இல்லை, நான் சொன்ன மாதிரியே தான் நடக்குது. இது நான் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி பிச்சுக்கிட்டு மேலே போயிடும். அப்பர் சர்க்கியூட் தாங்க, பார்த்தாலே தெரியுது. இது வந்து என்ன சொல்றதுன்னா
அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ட் மட்டும்தான் பிரச்சனை. மணி 2:11. இன்னும் ஒரு 4 நிமிஷம் பார்ப்போம். கியூ பவர் அவ்வளோதான். ஸ்டாப் லாஸ் செட்டு இங்கே என்ட்ரி எடுத்திருப்போம், இங்கே எங்கிட்டே இருப்போம். ப்ராஃபிட்டபிள் ஸ்டாப் லாஸ் தான். ஸோ கியூ பவர்த்துக்கு இந்த செட் போட்டுக்கலாம். அடுத்து பிளாக் பர்ட் போகவே மாட்டேங்கிறானே. இந்த ஆல் டைம் மறக்கவே மாட்டேன். ஆல் டைம் ஸோ இந்த ஆல் டைமை பொறுத்த வரைக்கும் நீ என்ன பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டான். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்து ரேலிஸ் ஏன் நான் எடுத்து வச்சிருக்கேன். ரேலிஸ் என்ன கதை? ரேலிஸ்லாம் நீ வாய்ப்பே இல்லை. ரேலிஸ் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து கேஆர்என் தான் நான் 960 வந்து பிரேக் பண்ணுமான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி இறக்கும்போது 2 ஹவர் போட்டால் 2 ஹவர் பிரேக் பண்ண தான் பார்ப்போம். ஓகே, 2 ஹவர் கேண்டில் இன்னும் பிரேக் பண்ணல. பாருங்க, ஒட்டைக்கு ரெடியாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2.25 வச்சிருவான்னு நினைக்கிறேன். ஐயா வந்து இப்போ ஒரு ப்ரைஸ் வைக்கணும். இன்னொரு 1.5 நிமிஷம் இருக்கு. ஓகேங்க. ஸோ ஹை வச்சுட்டாப்லையா? இப்போ என்ன நடக்கும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஹை வந்து 2319 இருக்கா, 2325 இதை பிரேக் பண்ணிச்சுன்னா தலைவனிக்கு அப்பர் சர்க்கியூட் தான். பண்ணிடுவான். நிறைய சான்ஸ் இருக்குது பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல இப்போ ஃப்ரெஷ் என்ட்ரி போடுறதுக்குலாம் ஆள் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் நானே போடுவேன். கேஆர்என் மேலே வருது. இப்போவாது மனத்தை காப்பாற்றுமா? ஏன்னா 960 வந்து பிரேக் பண்ணணும். பண்ணிட்டு திருப்பி வந்து லோ பிரேக் பண்ணிடக்கூடாது. ஸோ ஆனால் 960 பிரேக் பண்ணுச்சுன்னா சூப்பர் மூவ் இருக்குங்க. பார்ப்போம். நெட்வெப் போராடி கொண்டிருக்கிறது. கமான் கமான் கமான். ஒட்டச்சு இன்னைக்கு பறகுந்தே ஆகணும் நீ. அதே மாதிரி தானி மேலேயே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ஸ்கோ மேலே வந்துட்டா பார்த்தீங்களா? ஸோ அப்படியே மேலே வராப்ல. இதோடைய எண்டு கார்டு டபுள், அதான் மொத்தத்துக்கு என்ன சொல்றதுன்னா 6666. ஸோ இது வரைக்கும் வரலாம், வருதான்னு பார்ப்போம். ப்ளஸ் வந்து நம்ம தலைவன் நெட்வெப் கரெக்டாக இன்னும் பிரேக் பண்ணல. மார்க்கெட் நெகட்டிவ்ங்க. மார்க்கெட் இங்கே பாருங்க அடிச்சு துவம்சம் பண்ணுறாங்க. அதனால தான் இங்கே அப்படியே ஒரு டைப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஜஸ்ட் நான் வந்துச்சு. 1430 பிரேக் பண்ணிச்சுன்னா 1500 வரைக்கும் போகலாம். பட் கடைசி நேரம் பார்ப்போம். மற்ற ஸ்டாக்லாம் என்ன ஆகிட்டு இருக்கு. பாலிமெட் பாருங்க அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த லோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் இருக்க ஸ்டாக்ல உள்ள பிரச்சனையே வந்து இதுதாங்க. இந்த மாதிரி தான் நம்மளை வச்சு செய்யும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஹவர் இல்லை செகண்ட் ஹவர் என்ட்ரி எடுக்கிற மாதிரி பார்க்கணும். மிடில் எடுத்தாலே இதான் பிரச்சனை. அப்படி இல்லைன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹவரையே 4வது ஹவரை பிரேக் பண்ண பிரச்சனை இல்லை. இந்த நெட்வொர்க் பேட்சில் 1 2 3 4வது ஹவர் பிரேக் பண்ணலாம். இந்த மாதிரினா பிரச்சனை இல்லை. மற்றபடி வந்து எதுவுமே கொஞ்சம் ரிஸ்க் தான். பார்ப்போம். 960 பிரேக் பண்ணணும். மணி 2:45. இந்த இடத்துல நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும். மார்க்கெட் பாருங்க 0.8% நெகட்டிவ். ஆனால் இவன் வந்து அப்படியும் மேலே தான் போய்கிட்டு இருக்கான். நிஃப்டியை பாருங்க கீழே போய்கிட்டு இருக்கு. ஆனால் நெட்வொர்க் வந்து மேலே பார்த்து போய்கிட்டு இருக்கு. மற்றபடி வேற யாரு? பிளாக் பக் இப்போ தான் மேலே வராப்புல. இவர் வந்து ஸ்விங்குக்கு நல்லா இருப்பாப்புல. ஆனால் இன்ட்ராடேக்கு இப்போதைக்கு போவானா அப்படின்னு தெரியல. நாளைக்கு மட்டும் ஓப்பனிங் கேப் அப்பில், நாளைக்கு மீன்ஸ் திங்கக்கிழமை ஆனால் சரியான கடுப்பாயிருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டாக் வந்து அப்படிதான் பண்ணும். இப்படி போகிற மாதிரி போயிட்டு திருப்பி அப்படியே வந்து இங்கே வந்து பயங்கர இதாகிடும். கேஆர்என் அவ்வளோதான் போல இருக்க. பிரேக் பண்ணவே இல்லை.
பிரேக் பண்ணிட்டாங்க. மேலே போவானா இல்லையா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த ஸ்டாக் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. ஆனால் இதில் உள்ள ரியாலிட்டி என்ன தெரியுமா? இதோடைய மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது தான். ஒரு 6450 6550 அவ்வளோதான். ஸோ இங்கே 6700 இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, மொத்தத்துக்கே பர்சன்டேஜ் வைஸ் கால்குலேட் பண்ணி பார்த்துருவோமே எவ்வளோ வந்திருக்குன்னு. நம்ம என்ட்ரி வந்து ஆக்சுவலி ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குன்னா 6365 அப்படிங்கும்போது 6450 நான் எடுத்திருப்பேன். ஸோ மைனஸ் 6700 வச்சுக்கோமே. ஸோ ரெண்டு பேர் அதாவது போட்டோன்னா 3.9% தான் மொத்த மூவே போயிருக்கு. பட் இதில் அவ்வளோ தூரம் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா போகாது. இந்த 6650 அப்படிங்கும்போது 6600 எடுத்திருப்போம். ஒரு 3% அவ்வளோதான். நம்ம 2% ஸ்டாப் லாஸுக்கு இந்த 3% டார்கெட்டுங்கிறது ரொம்ப நான் அக்செப்டபுள். அதாவது 1:3க்கு மேலே அது இருக்கணும் மினிமம். அப்படின்னா தான் நம்மளால் வின் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. கேண்டில் பார்க்க ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தெரியும், பட் பர்சன்டேஜ் மூவ் ரொம்ப கம்மி. ஓகேங்க, நம்ம ஸ்டாக் ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துடலாம். மார்க்கெட் முடிய போகுது இல்லையா? இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டாக்காக நான் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். இந்த ஏரியஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ட்ரி வந்து இந்த 420 இந்த ஜோனில் வந்து இருந்திருக்கும். நான் வந்து காலையில் இந்த கேண்டில் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 420 to 450. ஸோ ஏரியஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிரீன் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ROH. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரீன் தான். ஏன்னா 494 495 மொத்தத்துக்கு 500 சொல்லியிருந்தேன். இது வந்து ரொம்ப ஃபியூ பர்சன்டேஜ் இது எடுக்கக்கூடாது. இருந்தாலும் இது வந்து நமக்கு கிரீன் தான். நெக்ஸ்ட்டு அப்போலோ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிரீன் தான். 2 to 6 என்ட்ரி எடுத்துக்கணும். 240 வந்து எக்ஸிட் ஆயிரும். என்ட்ரி இங்கே எக்ஸிட்டு. அப்போலோவும் கிரீன் தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்வான் எனர்ஜி இந்த ஒரே கேண்டில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதுவும் கிரீன் தான். அடுத்து இப்கா லேப் வந்து என்ட்ரி எடுத்திருக்க கூடாது. என்ட்ரி வந்து இன்னும் வரல. 1425 பிரேக் பண்ணல. ஸோ அதனால் இனிமேல் பிரேக் பண்ணாலும் அது கிடையாது. அடுத்து ஐடியா ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் 500 என்ட்ரி எடுத்திருந்தா 510 வந்து நமக்கு ரிவர்சல் ஆகிருக்கும். ஸோ ஐடியா ஃபோர்ஸ். அடுத்து MBEL வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது நெகட்டிவ் தான் போடணும். ஏன்னா 480 என்ட்ரி 474. ஓகேங்களா? ஸோ MBEL நெகட்டிவ். கலர் கூட கொடுத்துக்கலாமா? ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து KRN வெயிட் பண்ணி பார்க்கலாம். KRN வந்து ஆக்சுவலி வந்து எப்படி எடுத்துக்கிறது, 950 எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். 950 எடுத்திருந்தால் இது வந்து நெகட்டிவ்ல தான். அதாவது என்ன மேட்டர்னா இப்போ 960 பிரேக் பண்ணலைன்னா அது நெகட்டிவ்ல தான் நான் போடுவேன். அடுத்து ஜீல பொறுத்த வரைக்கும் ஆமாம் ஜீலும் நெகட்டிவ் தான். பட் இதனுடைய பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப சின்னது தான். ஷைலி வந்து நமக்கு நெகட்டிவ் தாங்க. சார் நெகட்டிவ்ல பாசிட்டிவ் தான். ஏன்னா இங்கே என்ட்ரி எடுத்து இங்கே எக்ஸிட் ஆகணும் இல்லையா? ஸோ ஷைலி க்ரீனு. மணி 3 ஆச்சு. ஜிபிஐயில் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மூவுங்க. இது ஓவரால் வந்து க்ரீன் தான், நெகட்டிவ்லாம் கிடையாது. ஒருவேளை நோட் ரேட் ஆனால் ரெட்டு கிடையாது இது. ஸோ அதனால் இது வந்து விட்டுலாம். அடுத்து கியூ பவரை பொறுத்த வரைக்கும் இது ஸ்மால் பாசிட்டிவ். ஸோ நெக்ஸ்ட்டு ஆல் டைம் வந்து சொல்லவே வேண்டாம். ஓகேங்களா? ஸோ KRN வந்து வெயிட் பண்ணுவோம். நம்ம மார்க்கெட் முடிய இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு இல்லையா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் என்ன சொல்கிறதுனா ஒரே நிமிஷம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது 540 என்ட்ரி 560 எக்ஸிட்டு. மொத்தமே 4% தான். அப்படிங்கும்போது 3 தான் நம்ம கவர் பண்ண முடியுது. நம்ம என்ட்ரிலே கிடையாது. நான் இது மூவ் வாட்ச் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். சம்பவம் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து என்னென்னா இந்த லோ வந்து பிரேக் பண்ணியிருக்கு 127.5. ஓகே, நான் 127. இது வந்து வெயிட்டிங் தான். இது வந்து எப்படினாலும் நமக்கு க்ரீன் தான். ஸோ சம்பவம் வந்து க்ரீனில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தானி வந்து க்ரீன் தான். இப்போ எக்ஸிட் ஆனால் கூட நமக்கு வந்து க்ரீனில் தான் முடியும். பாலிமேட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மைல்டு லாஸ் தான் நமக்கு. இது என்ட்ரியே முதல்ல கிடையாது. இந்த ஸ்டாக்கும் சரி, அதே மாதிரி இந்த இருக்காம பாருங்கள் இவன் ரெண்டுமே வந்து நான் என்ட்ரியே கிடையாது. இது ரெண்டுமே எனக்கு கணக்கு வராது. ஸோ அதை வந்து நம்ம விட்டுடலாம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்தால் நமக்கு க்ரீன் தான். ஸ்டாக் நல்ல கீழே வந்துட்டு போயிருக்கு 6162.
ஸோ இந்த 3 ஸ்டாக்குமே நான் வந்து என்ட்ரி எடுத்துருக்க மாட்டேன். அதனால் இந்த 3மே நான் கணக்கில் வச்சுக்கல. ஓகேங்களா? ஸோ பிளாக் பக் வந்து என்ட்ரி தான். ஆனால் வந்து இது ஒரு மைல்டு க்ரீன் தான், பெருசாக ரெட்டு வராது. ஏஆர்என் வெயிட்டிங், இவன் வந்து சும்மா வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். இவனும் சும்மா வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஓவரால் நமக்கு அடின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் இது ஒன்று தான் வந்து பயங்கர அடி. மற்றபடி இந்த ஜிஎல் எம்பியில் சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் தான். இது எல்லாத்தோடைய ப்ராஃபிட்டு நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு வந்து நமக்கு ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்காது. அந்த ஆல் டைமோட லாஸ் தான் வந்து நமக்கு பெருசு. மற்றபடி வந்து எல்லாமே இன்னைக்கு ஓகேவாக தான் போச்சு. இதில் நீங்கள் முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவ். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஹவர் கேண்டல் ட்ரேடராக என் பார்வையில் வந்து என்னோட வியூ வந்து இன்றைக்கி நான் இது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் இதில் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேபி வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா அந்த நெட்வெப் நீங்கள் பார்க்கும்போது இதோடைய மூவ் வந்து கண்டிப்பாக மேலே போயிருக்கும். ஏன்னா இதோடைய வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எஸ்எல் அடிச்சிருந்தாலுமே நமக்கு வந்து 2% கிட்ட லாஸ் ஆகிருக்கும். இன்னொன்று ரிஸ்க் ரிவார்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா 6250 தான் நமக்கு என்ட்ரியே. ஸோ 666 அப்படிங்கும்போது 62 அப்படின்னா 6.7%. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கா இல்லையான்னு பார்த்துருவோமா? கரெக்டாக என்ட்ரி வந்து எங்கன்னா 6250 நமக்கு என்ட்ரி. 6250 -62 -62 6126 வரல. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. இது ஒருவேளை எடுத்திருந்தால் நமக்கு க்ரீன் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் ஆனால் இதை நான் கணக்கில் எடுத்துக்கல. நெக்ஸ்ட் நெட்வெப் போகுது, பிளாக் பக் போகுது, கேஆர்என் மட்டும் இப்போ நம்ம வந்து லாஸாக இல்லையான்னு பார்க்கணும். இப்போதைக்கு கேஆர்என் பொறுத்த வரைக்கும் அது லாஸ் கணக்கு தான். மார்க்கெட் மட்டும் இன்னைக்கு வந்து க்ரீனாக இருந்துச்சு, சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஒரு 1:4 ஃபாலோ பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடந்திருக்குன்னு சொல்லட்டுமா? நம்ம பேஸ் வந்து 4:4 போட்டுக்கலாம். நான் வந்து எக்ஸலில் கொஞ்சம் வீக்கு, நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம 2% ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அப்படியே இங்கே கால்குலேட் பண்ணுவோம். ஸோ தெரியுதா உங்களுக்கு? இந்த 36ல் 8 போச்சுன்னா ஈக்குவல் டு 16 - 28 எப்படினாலுமே நம்ம வந்து க்ரீனில் தான் இருக்கும். ஓகேங்களா? இதனால தான், அதாவது இது எதுக்குன்னா இந்த ஸ்டாக் வச்சு நீங்கள் கணக்கு எடுத்துக்காதீங்க. இந்த 1:4 ரேஷியோ நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இதுதான் வந்து ரியாலிட்டி. அட்லீஸ்ட் ஒரு 1:3 இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா இருக்கும். அதனால தான் இந்த ரிஸ்க் ரிவார்டு வந்து எப்போவுமே நான் ஃபாலோ பண்ண சொல்லுவேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்லேயே நம்மளால் இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியுது, நம்ம ஸ்டாக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், ஒரு நார்மல் மார்க்கெட்டில் நமக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் இதோட ரியாலிட்டி. நெட்வொர்க் வந்து அப்படி மேலே வருது பார்த்தீங்களா? ஸோ அது கண்டிப்பாக மேலே வரும், நல்லாவே தெரியும். வால்யூம் தாங்க, அத்தனை பேரோட ஆக்டிவிட்டி அங்கே இருக்குது. 54 போட்டோம்னா கிட்டத்தட்ட எங்கப்பா 1300 கோடிக்கு மேலே இதில் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு இது வரைக்கும். செம்ம மூவ். நெட்வொர்க்கோட இந்த லாஸ்ட் அவர் மூவ் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க தெரியல. நம்ம எக்ஸாமில் கடைசி 10 நிமிஷம் உட்காந்து எழுதுறவங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி போகும். ஏன்னா பகல் ஃபுல்லாக வந்து சும்மா இருந்துட்டு அந்த கடைசி அவர் வந்து பயங்கரமாக போகும். இது முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் சில ஸ்டாக் தான் பார்த்துருக்கேன் 3 மணிக்கு மேலே தான் ஒரு மூவே வந்து இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம போஸ் இவனும் வந்து மேலே போய்கிட்டு தான் இருக்கான். இப்போ ஒருவேளை இது ரெண்டும் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா, ஸோ ரெண்டுமே நம்ம க்ரீன் சைடு தான் போட்டிருப்போம். ஸோ இதுவுமே நமக்கு வந்து க்ரீன் சைடு ஆட் ஆகிருக்கும். அதுவுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ். 6500 அவ்வளோதான். அதுக்கு மேலே போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த இடத்துல வந்து நான் எக்ஸிட் பண்ணியிருப்பேன். இந்த பாலிமேடை நான் ஆட் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா? என்ட்ரியே கிடையாது, அதனால ஆட் பண்ணிப்போம். லாஸ் தான். தானி கடைசி வரைக்கும் போகவே இல்லை அப்படின்னுட்டான். பிளாக் பக் மேலே வருது. பிளாக்கு க்ரீன் தான்.
சின்ன க்ரீன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்து கேஆர்என், அவ்வளோதான். கேஆர்என் நம்ம ரெட்டில் போட்டுக்கலாம். கேஆர்என் போட்டாச்சு ஆல்ரெடி. அவ்வளோதாங்க, இன்றைக்கி நாள் வந்து ஓவர். மணி 3:12 ஆச்சு. இதுக்கு மேலே போகிற மூவ் நிரந்தரம் இல்லாது. அதனால் இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக் மேபி வந்து இன்னும் மூவ் ஆச்சுன்னா நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ வந்து நான் நிறைவு கொண்டு வரேன். மறக்காமல் வந்து அப்கமிங்கில் இருக்கிற இந்த நம்ம 1 hour candle சீக்ரெட்ஸ், ஸோ அந்த மாஸ்டர் கிளாஸில் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, ப்ளஸ் சேனலோட பயோலையும் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஃபோட்டோ இருக்கும்ல, ஸோ அதை சைடில் தள்ளிங்கன்னா ஒரு யூடியூப் வீடியோ வரும். அதாவது அந்த ஆல் ஈவெண்ட்ஸ் பேஜ்லேயே. ஸோ அந்த வீடியோக்குள்ளே அதுக்கு என்னென்ன சொல்லித்தர போகிறாங்கிறது நான் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து அப்கமிங் வீக்லி கிளாஸ் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டெய்லிங்கிறது சும்மா ஸ்டார்டிங்காக, போக போக அந்த வீக்லி அப்படிங்கிட்டு இருக்கும். மறக்காமல் அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட அப்டேட் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் தரேன். ஓகேங்களா? இதோட வந்து இந்த வீடியோ வந்து நான் என் பண்ணிக்கிறேன். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.